நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற இளைஞர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போறது இயக்குனர் மணிவர்மன் டைரக்ட் பண்ணியிருக்கிற ஜென்ம நட்சத்திரம் தமிழ் திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட டீம் போன வருஷம் ஒரு நொடி அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படத்தை எடுத்திருந்தாங்க. அந்த படம் எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. அந்த படத்தோட கிளைமேக்ஸ் தவிர வேற எதுவும் எனக்கு சுவாரஸ்யமா படல. ஸோ அந்த படத்தில் நடிச்சிருந்த ஹீரோவும் அந்த படத்தோட டேரக்டரும் சேர்ந்து இப்போ இந்த ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிற படத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, கதாநாயகன் தமன் ஒரு ஸ்ட்ரகிளிங் ஃபில்ம் மேக்கர், ஒரு ஆஸ்பைரிங்கான ஃபில்ம் மேக்கர். கடந்த 4-5 வருஷமா தன்னோட கதையை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு தயாரிப்பாளரை தேடிட்டு இருக்காரு. அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காரு. இப்போ அவரோட மனைவி பிரெக்னெண்டா இருக்கிறதால எப்படியாச்சும் தர குழந்தை பிறகுறதுக்குள்ள ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிடணும், ஒரு இயக்குனர் ஆயிடணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இதுக்கு நடுவுல அவரோட மனைவி கன்சீவ் ஆன பிறந்தே அவங்களுக்கு தொடர்ச்சியா கெட்ட கெட்ட கனவா, பேய் கனவா வந்துகிட்டே இருக்கு. அது ஏன்னு தெரியல. இந்த சமயத்துல ஒரு தப்பான அரசியல்வாதியோட பணம் 57 கோடி ரூபாய் ஒரு பாலடைஞ்ச பங்களாவில் இருக்கு அப்படிங்கிற செய்தி ஹீரோவுக்கும் அவங்களோட நண்பர்களுக்கும் தெரிய வருது. அந்த பணம் கிடைச்சா ஹீரோவோட வாழ்க்கையும் ஹீரோவோட நண்பர்களோட வாழ்க்கையும் மாறிடும். அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. அதே போல ஹீரோ இனிமே எந்த ஒரு ப்ரொடியூசருக்காகவும் காத்திருக்க வேண்டியதில்லை, ப்ரொடியூசரை தேடி போக வேண்டியதில்லை. அவர் நினைச்ச திரைப்படத்தை அவரே எடுக்க முடியுங்கிறதால ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த பாலடைஞ்ச பங்களாவுக்கு போறாங்க. அந்த பணத்தை தேடி போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு? ஹீரோவுக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த பணம் கிடைச்சதா இல்லையா? அந்த பணத்தை தேடி அந்த அரசியல்வாதியோட ஆட்கள் வந்தாங்களா? அதே போல ஹீரோயினுக்கு எதனால் அந்த கெட்ட கனவுகள், பேய் கனவுகள் வருது அப்படிங்கிற சுத்தி நகருது இந்த ஜென்ம நட்சத்திரம் படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், இதை ஒரு ஹாரர் படம் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கூட தெரியல. ஏன்னா ஹாரர் படம் அப்படிங்கிற பேர்ல சும்மா ஒப்பேத்தி தான் வச்சிருக்காங்க அப்படிதான் சொல்லணும். இன்ஃபேக்ட் என்னோட மனைவி கடந்த 7-8 வருஷத்துல அதிகமா ஹாரர் படங்களே பார்த்ததில்ல. பேய் படங்கள்னாலே வரமாட்டாங்க. வேற வழி இல்லாம இந்த படத்துக்கு என் கூட வர்ற மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஆனா தியேட்டர்ல அவங்களே சிரிச்சு சிரிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹாரர் படமா தான் இருந்தது. ஸோ மேற்கொண்டு இந்த ரிவ்யூல சில ஹெவி ஸ்பாய்லர்ஸ் வரும். அதை மனசுல வச்சுட்டு இந்த வீடியோ நீங்க பாருங்க. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, இந்த படத்துல முனிஷ்காந்த், காளிவெங்கட் மாதிரி நடிகர்கள்லாம் வீணடிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் முனிஷ்காந்த் 1-2 காட்சிகள்ல அங்கங்க சிரிக்க வைக்கிறாரு. இவனுங்க என்னடா பணம் எடுக்கிற பரபரப்பே இல்லாம சொந்த பில்டிங்ல சுத்துற மாதிரி அவனுங்க பாட்டு சுத்திட்டு இருக்கானுங்க அப்படின்னு கேட்கிற அந்த ஒரு இடமாகட்டும், அவர் கூட இருக்கக்கூடிய ஒருத்தர் அவங்க பெரிய கல்லா கேட்டாங்க, அதான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒரு சீன் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு சில காட்சிகள்ல லேசா சிரிக்க வைக்கிறாரு முனிஷ்காந்த். செகண்ட் ஹாஃப்ல ஒரு நெகட்டிவ் கேரக்டர், நல்லா வாழ்ந்தவன் அவனோட நிலைமையில இருந்து இறங்கவே கூடாதுரா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சீன் இருக்கு. அந்த சீனும் அந்த கேரக்டர் நடிச்சிருக்கிறவரும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே போல ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒரு சிகரெட் பாக்கெட்டை பார்த்துட்டு பேசுகிற ஒரு சீன் இருக்கு. அந்த சீன் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஓகேவா இருந்தது. அவ்வளோ நேரம் எந்த ஒரு ஹை மொமெண்ட்ஸுமே இல்லாமல், எந்த ஒரு திருப்பங்களும் இல்லாமல் போயிட்டு இருக்க அந்த ஒரு சீன் ஓகேவா இருந்தது. இதை தவிர இந்த 2-3 விஷயங்களை தாண்டி இந்த படத்துல நல்லா இருக்கு, ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் வேற எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த படத்தோட ரைட்டிங், காஸ்டிங், மேக்கிங் எல்லாமே பயங்கர ஒஸ்ட்டாக தான் இருந்தது. ரொம்பவே அமெச்சூரான டைரக்ஷனாக தான் நிறைய காட்சிகளை பார்க்க முடிஞ்சது. இந்த படத்தோட கதையை கூட பார்த்தீங்கன்னா, கடந்த 60-70 வருஷத்துல அமெரிக்கன் சினிமாவில் சாத்தானோட குழந்தை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு எக்கச்சக்கமான படங்கள் வந்திருக்கு. அதாவது திரும்ப இந்த பூமியில சாத்தான் ஒரு குழந்தையா பிறந்து இந்த உலகத்தையே அழிக்க போறான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு லைனை வச்சு நிறைய படங்கள் வந்திருக்கு. அதுல ரொம்ப பிரபலமான படங்கள்ல ஒன்று ஓமன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். அந்த படத்தை அப்படியே அப்பட்டமா காப்பி அடிச்சு சீன் பை சீன் உருவி எடுத்த ஒரு படம் தான் 1990s வெளியான ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிற படம். இந்த படத்துலயே அந்த சாத்தானோட குழந்தை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் வருது. சரி, அப்படியே அந்த கான்செப்டை மையமா வச்சு இதை ஒரு ஹாரர் படமாவோ இல்ல பேய் படமா எடுத்திருந்தா கூட இது சுமாரான படமாவது வந்திருக்கும். ஆனா ஆக்சுவலா இது ஒரு பேய் படமே இல்லை. இது அந்த பணத்தை தேடி போறது, அந்த இடத்துல ஒரு சர்வைவல் த்ரில்லர் மாதிரி கொண்டு போய் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல பிட்ரேயல், ரிவெஞ்சுன்னு கண்டபடி கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஆக்சுவலா இது ஒரு ஹாரர் படமே இல்லை. ஆனா நடுவில் அப்பப்போ சாத்தான், ஆன்டி கிரைஸ்ட், ரிச்சுவல், அது இதுன்னு ஏதோ ஒன்று காட்டி புலி வருதுங்கிற மாதிரி பண்றாங்க. கடைசி ஒரு 10 நிமிஷத்துல மட்டும்தான் இதை ஒரு பேய் படம் மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை ரொம்பவே வீக்கான ஸ்கிரீன் பிளே அண்ட் ரொம்ப 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 லெத்தார்ஜிக்கான ஒரு ரைட்டிங். ஏன்னா ஒவ்வொரு சீன்லையுமே அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்க சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி பல விஷயங்களை வச்சிருக்காங்க. ஒரு லத்தீன் மொழியில் ஏதோ எழுதியிருக்கு அப்படின்னா உடனே ஹீரோவுக்கு லத்தீன் தெரியும் அப்படிங்கிறாங்க. அண்ட் இந்த கதைக்குள்ள 2 கேரக்டர் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே ஹீரோவும் ஹீரோயினும் ஃபோனில் பேசுறத கிராஸ் டாக்ல கேட்டு 2 பேர் வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதே போல ஒரு கேரக்டருக்கு 57 கோடி ரூபாய் பணம் கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு பணம் கிடைக்குது, அவருக்கு ஏதாச்சும் ஒரு தேவை இருக்குன்னா அவர் என்ன பண்ணுவாரு? உடனடியா அதுல இருக்க காசை எடுத்துட்டு போய் என்ன பண்ணணுமோ அந்த வேலையை செஞ்சு முடிப்பார் இல்லையா? ஆனா இந்த படத்துல அந்த கேரக்டர் என்ன பண்றாருன்னா, அந்த பணத்தை எடுத்துட்டு இவர் சென்னையில இருந்து கடலூர் பக்கமா எங்கேயோ போய் ஒரு பாழடைஞ்ச பங்களால அதை வச்சுட்டு திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு பொறுமையா பேசிட்டு இருக்காரு. அங்கிருந்து திரும்ப வீட்டுக்கு ரொம்ப ஹாயா, கூலா, அசால்ட்டா எல்லாம் பேசி முடிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் அவ்வளவு நேரம் இவ்வளோ டிலே பண்ணா வில்லனோட ஆட்கள் அவரை போட்டு தள்ளாம என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரி அந்த பாழடைஞ்ச பங்களாவுல இவங்க கனெக்ஷன் கொடுத்து பவர் வர வைக்கிறாங்க. அதெல்லாம் ஓகே.
ஆனா அந்த வீடு முழுக்க இவங்க வரப்போறாங்கங்கிற மாரி தெரிஞ்சு, பெர்ஃபெக்ட்டா எல்லா இடத்துலயும் யாரு லைட்ட போட்டு அத மெயின்டெயின் பண்ணி வச்சாங்கன்னுலாம் தெரியல. அண்ட் ஒவ்வொரு பேய் படத்துல வர்ற மாரி, இந்த படத்துலயும் எல்லா அந்த முக்கியமான கேரக்டர்ஸும் லூசு மாரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த வீட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும், கண்ணு முன்னாலேயே பல பேர் சாகறத பார்த்தும் கூட, ஹீரோ கேரக்டர் லூசு மாரி என்ன சொல்றாருன்னா, "வாங்க இன்னும் சீக்கிரமா தேடுவோம். எல்லாரும் தனித்தனியா போய் தேடுவோம்" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அதேபோல அந்த ஹீரோ கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஆஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர். ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஸ்ட்ரக்லிங் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா, அவரும் அவரோட நண்பரும் தங்கியிருக்கிற அந்த வீட்ட பார்த்தீங்கன்னா, அது ஏதோ மாளிகை மாரி இருக்கு. ஒரு பெரிய இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல அவங்க 2 பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நிச்சயமா அந்த வீட்டோட வாடகை, மாச வாடகை மட்டுமே 1,00,000மோ இல்ல 1,50,000மோ இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வீடு அது. இந்த படத்தோட இன்டர்வல் வரைக்குமே எந்த ஒரு உருப்படியான சீன்ஸுமே இல்ல. இன்டர்வல் சீனே கூட பார்த்தீங்கன்னா, சும்மா பிரேக் விடணுமே அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு ரேண்டமான சீன சூஸ் பண்ணி இன்டர்மிஷன் அப்படின்னு போட்ட மாரி தான் இருக்கு. அதுவும் அந்த ஹாரர் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழைய காலத்து படங்கள் மாரி ஜம்ப் ஸ்கேர்ஸ போட்டு பயமுறுத்துறது, திடீர்னு கிரீப்பியான ஒரு சவுண்ட போட்டு பயமுறுத்துறதுன்னு, முழுக்க முழுக்க இத மட்டுமே தான் நம்பி இருந்திருக்காங்க. ஒரு சீன்ல ஹீரோ வந்து கோவையில போய் ஒரு ஹோட்டல்ல தங்குறாரு. அவரு குடுக்குற ஹோட்டல் ரூம் நம்பர் கூட 666 தான். அத வந்து நம்ம காட்டுனா நம்ம பயந்துருவோமா? 666 அப்படின்னு வைக்கணுங்கிறதுக்காகவே எல்லா இடத்துலயும் 666ன்னு போட்டுறதா? இப்படியாப்பட்ட மொக்க மொக்கையான ஹாரர் சீன்ஸா படம் முழுக்க வச்சுக்கிட்டு, இந்த படத்தோட டைட்டில் கார்டுல ஒரு பில்டப் ஒண்ணு குடுக்குறாங்க பாருங்க. ஐய்யய்யோ! அம்மம்மா! அப்படிங்கிற ரேஞ்சுக்கு. இதயம் பலவீனமானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போங்கள் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு படத்தோட டைட்டில் கார்டுல போடுறாங்க. ஆனா, இந்த படத்துல நிஜமாவே நமக்கு ஒரு பயம் வருதுன்னா, அது ஒரே ஒரு இடத்துல தான். இந்த படத்துக்கு ஒரு சீக்வல் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்மள பயங்கரமா பயமுறுத்துறாங்க. அடுத்த மைனஸ் இந்த படத்தோட அமெச்சூரான மேக்கிங் அண்ட் டைரக்ஷன். படத்தோட முதல் சீன்லயே அந்த குட்டி பேயையும், அந்த குட்டி பேயோட அம்மா பேயையும் காட்டக்கூடிய அந்த ஒரு சீன்லயே பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரோட மேக்கப்ப பார்த்தீங்கன்னா, ஏதோ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் கொண்டு போற ரேஞ்சில தான் இருக்கு. அத பார்த்த உடனே நமக்கு சிரிப்பு தான் வருது. அடுத்து அவங்க 2 பேரும் ஹீரோயின மாடி கூட்டிட்டு போறாங்க. அந்த மாடி சீனே பார்த்தீங்கன்னா, ஒரு மொட்டை மாடி சீனு. அத எதுக்கு கிரீன் மேட்ல போட்டு எடுத்திருக்காங்கன்னு தெரியல. அவங்க அந்த மொட்டை மாடியில இந்த திட்டு மேல வந்து கால வைக்கிறது முதற்கொண்டு எல்லாமே கிரீன் மேட்ன்னு அப்பட்டமா தெரியுது. ஒரு நாய் ஒண்ணு வருது. இன்டர்வல் சீன்ல வந்து அந்த நாய் உட்கார்ந்து இருக்கிறத கூட சில இடங்கள்ல வந்து நெஜ நாய் யூஸ் பண்ணியிருக்காங்க. சில இடங்கள்ல சிஜி வருது. அந்த நாய உட்கார வச்சிருக்கும்போது கூட அதையும் வந்து கிரீன் மேட்ல தான் உட்கார வச்சு எடுக்குறாங்க. அது கூட பரவால்ல. நெஜ நாய் கூட பரவால்ல. சிஜி நாய் ஒண்ணு வருது பாருங்க. அது பாட்டுக்கு திரிஞ்சுகிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்க சிரிக்காம இருக்கவே முடியல. இன்னொரு சீன்ல ஒரு ஆளு கொல்லப்பட்டு ஆணியில தொங்க விட்டுருக்கிறத லோ ஆங்கிள் ஷாட்ல காட்டுவாங்க. அந்த சிஜி ஆகட்டும். கடைசியில வந்து தலைவாசல் விஜய் அவர்களோட தலை வந்து ஹாஸ்பிட்டல் வாசல்ல விழுந்து கிடக்கும். ஒரு கார் போயிட்டு இருக்கும். அந்த கார் மேல விழுந்து கிடக்கும். அந்த சீனெல்லாம் சிஜி ரொம்ப கண்றாவியா இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிரும் போல இருக்கு. அத வந்து பிளர் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க அத பிளர் பண்ணியும் கூட அந்த தலை சிரிச்சுட்டே கிடக்கிறத பார்க்க முடியுது. அந்த தலைய பார்த்து மொத்த தியேட்டரும் விழுந்து விழுந்து சிரிக்குது. அடுத்த மைனஸ் இந்த படத்தோட காஸ்டிங். நான் ஏற்கனவே அந்த ஒரு நொடி படத்தோட ரிவ்யூலே சொல்லியிருந்தேன். தமன் அவர்களோட நடிப்பு வந்து ஒரு மைனஸா இருக்கு அப்படின்னு. அதேதான் இந்த படத்துலயும். ஏன்னா பேசிக்கான ஒரு சில சாதாரண காட்சிகள்ல அவரு ஓகேவா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஆனா மத்த காட்சிகள் எல்லாம் நடிக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுறாரு. கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு சீன், இல்ல கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் டிமாண்ட் பண்ற மாரி சீன்னா அதெல்லாம் வந்து அவரால மேனேஜ் பண்ண முடியல. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாரு. கண்டிப்பா அவர் இன்னும் நெறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இன்ஃபாக்ட் இந்த படத்துல வந்து அவரு ஸ்க்ரீன்ல அவர காட்டுறதுக்கு முன்னாலே வந்து அந்த மாரி ஒரு சீன்ல எனக்கு தோணுச்சு. படத்தோட டைட்டில் கார்டுல வந்து ஒரு கொடிய விசைச்செடி வளர்வதற்கு கூட தூய்மையான நீர் தேவைப்படுகிறது அப்படின்னு வந்து அவர் வாய்ஸ்ல சொல்ற மாரி ஒரு இடம் ஒண்ணு வருது. அதிலேயே அவர் பேசுறத பார்க்கும்போது என்ன இப்படி பேசி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ப்ரொடியூசர் கிட்ட கதை நரேட் பண்ற சீன், கடைசியில ஜனா கிட்ட பயங்கரமா கோவப்படுற சீன் அப்படின்னு இந்த மாதிரி பல காட்சிகளை உதாரணமா சொல்லலாம். ஆனா இந்த சீன்ஸ் எல்லாம் கூட பரவாயில்ல. ஒரு மிஸ்கரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க. அண்ட் ஹீரோயின் அவங்களுக்கும் நடிப்பு சுத்தமாவே வரல. ஆனா அதையும் தாண்டி அந்த பாலடைஞ்ச பங்களாவுல பேய் இருக்குன்னு தெரிஞ்சு கூட நைட்டு 2 மணிக்கும் ஃபுல் மேக்கப்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த ஜென்ம நட்சத்திரம் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிலோ ஆவரேஜ் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர். பேய் படம், ஹாரர் படம் அப்படிங்கிற பேர்ல எந்த படத்தை எடுத்தாலும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஆளா நீங்க இருந்தீங்கன்னா, இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே இந்த ஜென்ம நட்சத்திரம் திரைப்படத்தை தியேட்டர்ல பார்த்திருந்தீங்கன்னா, உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம். நிறைய சினிமாக்கள் பத்தி பேசுவோம். நன்றி. Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful.